ஆனால் உனக்கு ஒரு வார்ஃபேர் இருக்கு. அந்த வார்ஃபேர்ல நீ ஜெயிச்சுக்கிட்டே வர. ஜெயிப்பீங்க, இன்னும் ஜெயிப்போம், முடிவு பரியந்தம் ஜெயிப்போம். காரணம், நமக்கு முன்பாக போகிறவர் ஜெயம் பெற்றவர். அவருக்கு பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படி தோப்போம்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். We are the more than the conquerors. அப்படிதான் சொல்லுது. ஆனா அந்த இன்னைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஐ ஓப்பனே இல்லை. வீட்டில் பேசுறதெல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, வீட்டில் பேசுறது எல்லாம் நெகட்டிவான கன்ஃபெஷன். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபெய்த் இருக்கணும், அதுக்கு ஃபெய்த்தும் கிடையாது, பாசிட்டிவ் கன்ஃபெஷனும் கிடையாது. எப்போ பாருங்க பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இப்படி போயிடுறான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு. ஃபெய்த்தே கிடையாது, கிரேஸ் டாக்டரினுக்கு போயிடுறான். நீ பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டே இரு, 100 எடுத்துருவேன், 100 எடுத்துருவேன், 100 எடுத்துருவேன், எடுக்க மாட்டேன். பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அது வராது. 100 எடுத்துரு 100 எடுத்துனா 100 வராது. படித்தா தான் என்ன செய்யும், வரும். அது வேற. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. செய்ய வேண்டிய கிரியையை செய்யணும். அதே நேரத்தில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது சிலர்கிட்ட நம்ம போய் உட்காந்துன்னு வச்சுங்க, நம்ம ஆவியை அவன் அணைச்சிருவான். 10 நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணிடுவான், ஆவியை அணைச்சிருவான். என்ன பிரதர், என்னத்த போங்க, என்னாச்சு, அதை ஏங்க வாயால் சொல்லிக்கிட்டு இல்லை சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. நமக்கே இப்போ என்னமோ 102 ஜுரம் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லேருந்து அவனை விட்டு வெளியே வரும்போது அப்புறம் நமக்கு தோணும், இவனை ஏன்டா நம்ம பார்த்தோம் இன்றைக்கி. சிலர் ஃபோன்லேயே நம்மளுடைய விசுவாசத்தை குலைச்சிருவான் தெரியுமா உங்களுக்கு. நம்ம ஃபோன் பண்ணுவோன்னு வச்சுங்க, அப்புறம் பிரதர் ஏதோ சொல்கிறாங்க, பெரிய பெரிய அதெல்லாம் வந்துச்சா, அவ்வளோதான் போல, இதுக்கப்புறம் ஒன்றும் முடியாதுங்கிறான். நம்மளே கொஞ்சம் முடியுன்ற நிலைமையில தான் ஃபோன் பண்ணியிருப்போம். மொத்தத்தையும் அணைச்சிருவான். யூ மஸ்ட் ஓப்பன் யுவர் விசிபிள் ஐ. உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், அழைத்த தேவன் கானானில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உன் கையும் என் கையும் விடவே மாட்டார். நடுவில் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம், வரணும், வந்தால் தான் நல்லா இருக்குன்னு பாருங்க. ஆமாம், அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை தான் உன் விசுவாசத்தை பலப்படுத்தும். கர்த்தர் பக்கம் உன்னை திருப்போம். அதுக்கு திருப்பறதுக்கு அந்த விசிபிள் ஐ வேணும். கர்த்தர் உனக்கு நியமிச்சதை பார்க்கணும். தைரியமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும், அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் தலைக்கு மேலே ஆண்டவர் வச்சிருப்பார். திறந்து பார்த்தா அக்னி ரதம் நிற்கும். ஒன்று வேணாம், உங்களுக்குரிய தூதர்களை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நியமிச்சதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பயமும் வரவே வராது. அதனால் இன்றைக்கி போய் ஜோம் பண்ணிடாதீங்க, தூதனை காட்டுங்க தூதனை காட்டுங்கன்னு பிசாசு வந்துடுவான். அது வேற இருக்குது. நம்ம எதையாவது ஒன்று சொல்ல போக எம்டி ஜெகன் சொல்லியிருக்காரு, என் தூதனை நான் பார்க்க வேண்டும். தூதனை வான்னா அவன் தான் வருவான், இவன் வரமாட்டான். புரியுதுங்களா? பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு அவ்வளவு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறார். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் மட்டும் ஒரு நிமிஷம் கை எடுத்தார், பிசாசு தட்டி தூக்கி அடித்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். நாம் 100% நம்மளை சுற்றிலும் ஹெவன்லி ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நிகழ்காலத்துக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி ஃப்யூச்சர், அதையும் கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. ஃப்யூச்சர் இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறதுல பெரிய பயம் என்ன தெரியுமா? ஃப்யூச்சர் பயம். என் எதிர்காலம் என்ன ஆகும், என் பிள்ளைங்க என்ன எதிர்காலம் என்ன ஆகும். நான் சொல்கிறேன், முன்னாடி உள்ளவங்களுக்கு என்ன ஆச்சோ அதே தான் நமக்கு ஆகும். அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர், நம்மளையும் நடத்தி கொண்டு போவார், நம்ம பிள்ளைகளையும் கொண்டு போவார். எதுக்கு உங்களுக்கு பயம்? அப்படியே உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றினதான ஒரு பயம் இருக்குதா? என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஒரு ஃப்யூச்சரை பற்றினதான உங்களுக்கு ஒரு பிளைண்ட்னஸ் இருக்குதா? ஆண்டவரே வசனம் அழகாக சொல்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை 13 வாசிங்க பார்ப்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ ஃபியூச்சரை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்னு வசனம் தெளிவாக இருக்குது. உலகத்தான் பாருங்க, ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால் அவன் என்ன செய்கிறாரு, உலகத்தான் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன ரூபம் இருக்கோ எல்லா ரூபத்துக்கிட்டையும் போய் கேட்குறாங்க. அது கை ரேகையாக இருக்கட்டும், கிளி ஜோசியமாக இருக்கட்டும், முகத்தை பார்த்து கதை சொல்லாக இருக்கட்டும், எது ஒன்றும் எங்கேயோ போய் இந்த ஃப்யூச்சர் என்னங்க ஆகும், எதிர்காலம், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, போய் கேட்குறாங்க. உங்களுக்கு எனக்கும் அவங்க சொல்கிறதுல எத்தனை நடக்கும் எத்தனை நடக்காதுன்னு நமக்கு தெரியாது, அது குத்துமதிப்பாக அடித்து விடுறது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஃப்யூச்சரை சொல்கிற தேவன் ஒருத்தர் நமக்குள்ளேயே இருக்கிறார்.
வரும் காரியங்களை உங்களுக்கு அவர் போதிப்பார், சொல்லுவார். ஏன் ஃபியூச்சரை பற்றின பயம்? கேட்டால் சொல்லிட்டு போகிறாரு, என்ன ஆகும்னு கேட்டால் சொல்லிட்டு போகிறாரு. பல நேரங்களில் யோசேப்பாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்களேன், என் ஃபியூச்சர் யார் கையில் இருக்குது? கரத்தில் இருக்குது. நீ என்ன நெருப்பில் போடுறது? எங்கள் கர்த்தர் காப்பாற்றுவார், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. காப்பாற்றாம விட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம், விட்டு போயா கதை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஃபியூச்சரை பற்றின பயம். என்ன பயம்? அப்பா என்ன ஆகும், ஏது ஆகும், என் பேர பிள்ளைகள் என்ன ஆவாங்க, நீ என்ன ஆவானே நமக்கு இன்னும் தெரியலையே. நம்ம என்ன ஆகும் இன்னைக்கு? நாளைய தினத்தை பற்றி ஆண்டவர் கவலைப்பட வேணாங்கிறார். ஏன்? அதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸட். இன்னைக்கு நேத்தெல்லாம் ஃபிக்ஸட் இல்லைங்க. உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டவர் அவர். 6000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி புத்தகத்தில் வச்சு ஃபைனலைஸ் பண்ணிட்டு சீல் போட்டு கொடுத்துட்டார். அது படித்தான் நடக்க போகுது. இது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டில் நீங்களும் நானும் ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் என்ன, எவ்வளோ பெரிய கேரக்டர்லாம் நல்லா பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? அது கரெக்டாக நடக்கும். இதை ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா சொல்ல போகிறார், உன்னை வச்சு இதை செய்ய போகிறேன், உன்னை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோம், பெரிய காரியங்கள் செய்வேன். பாருங்கள், மோசையை கூப்பிடும் போதே சொல்கிறாரு, நீ போய் பார்வோனின் கைக்கு என்ன செய்வ ஜனங்களை. அந்த இடத்துல மோசையோடைய மொத்த மேப்பையுமே சொல்வார். 3ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லும்போது 8வது வசனம் வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 2 காரியம் சொல்றார். ஒன்று, எகிப்தியர் கைக்கு அவங்களை விடுதலையாக்கணும். இன்னொன்று, கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நான் அதுக்கு தான் இறங்கினேன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தில் மோசே என்ன பண்ணுவான்னு சொல்லுவார் பாருங்க. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இவர் 2 வேலைக்கு தானே இறங்கினாரு. விடுதலையாக்கவும் கானானில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்றாரு, அழைத்து வரும்படி உன்னை அனுப்புவேன், கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை பாருங்க. அந்த வசனம் கவனிச்சிங்களா? அவனுடைய மேப்பை அங்கே சொல்லிட்டாரு. உன் லைஃபு என்னன்றத, உன் அழைப்பு என்ன, நீ என்ன பண்ண போகிறங்கிறத ஒரே வசனத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு. நீ போவ, நான் 2 வேலைக்கு வந்திருக்கிறேன். ஒன்று விடுதலையாக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் வந்திருக்கிறேன். நீ அவங்கள என்ன செய்வ? விடுதலையாக்குவ, அழைத்து வருவ. ஆனால் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லவே இல்லை. கொண்டு போய் சேர்த்தானா இல்லையா? இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை அழைக்கும் போதே உன்னுடைய மேப்பு, உங்களுடைய அழைப்பு, அதில் நடக்கிற சம்பவம் அத்தனையும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், காட் ஆஃப் ஆல்மைட்டி. அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. அவருக்கு தெரியும் எங்கே என்ன எவ்வளவு தூரம் ஓடும், இதுக்கு மேலே நீ ஓட மாட்ட, எல்லாம் தெரியும். ஆண்டவரே, 75 வயசில் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தர் அமைதியாக இருப்பார். ஏன் ஆண்டவரே அமைதியாக இருக்கீங்க? என்னோடு கூட பேச மாட்டீங்களா? 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு கதறி 75 வயசில் எப்படி இருப்பேன்? நீ 65 செத்துருவ. 75 எப்படி இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ கேட்குற கேள்வியே தப்பு தானே. நான் 75 எப்படி இருப்பேன்? நீ தான் 65 போயிடுவிய. அப்போ கர்த்தர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே என்னை பற்றின விஷயத்த சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு சொல்வார் என்ன செய்யணும். இப்போ மோசே கிட்ட சொன்னார் பாருங்க. இதே மாதிரி தான் சிம்சோனுக்கு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிறக்கும் போதே சொல்கிறாரு. யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்கிறாரு. யாரை பற்றி ஆண்டவர் சொல்லலை சொல்லுங்க? நம்மளை பற்றியும் சொல்லுவார். எதுக்கு பயம்? அப்படியே என்ன நடக்குமோ, ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ. ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கான், அதுக்கு 4 வயசு தான். அது கவலை இல்லாமல் இருக்கு. இவனுக்கு என்ன கவலை? இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? எங்க, எந்த வயசில், எப்போ? ஆனால் பேசும்போது மட்டும் எந்த நிமிஷம் கர்த்தர் வந்தாலும் நான் போவேன். நீ எப்படி போவ? கர்த்தர் இன்னைக்கு வரான்னு எதிர்பார்த்துருக்கிறவனுக்கு 25 வருஷம் நினச்சி கல்யாணம் நடக்க போட கல்யாணத்தை பற்றி என்ன கவலை? அது பாட்டு நடக்கட்டும். சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் பொன் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க, நாளைக்கு கல்யாணம் வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? என்ன வந்தா இன்னைக்கு கொடுத்த பெண் பிள்ளையை கொடுத்தாரு, நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவை, அதையும் கொடுத்துட்டு போகிறாரு. மோசையா சொல்கிற மாதிரி தான், கொண்டு போய் சேர்க்காட்டி உங்களை தான் தப்பாக பேசுவாங்க. எங்களுக்கு என்ன? அதே தான் சொல்கிறேன். கொடுக்காவிட்டால் கர்த்தருக்கு தான், நமக்கு என்ன? அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடுத்தரில் கொண்டு வந்து ஒரு நாளும் நிறுத்தவே மாட்டார். நிறுத்தினா அவருக்கு தான் கஷ்டம். அவர் கூப்பிட்டு வந்தார் நடுத்தரில். நான் ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் பண்ண சொன்னார்.
அந்த ப்ராஜெக்ட் வந்து சில லட்சம். அப்போ ரொம்ப லட்சங்கிறது பெரிய விஷயம், பல லட்சம் அது. அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு, பாதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாதி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், இன்னும் இவ்வளோ தேவைப்படுது, அக்கௌண்ட்டில் பணமே இல்லையே, என்ன பண்ண வருதாரு? நான் சொன்னேன், கொடுத்தா நடத்துவோம், கொடுக்காட்டி நிறுத்துவோம். யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுவோம், ஆண்டவர் பாதியில் நிறுத்திட்டார், அவர்கிட்ட காசு இல்லை போல. நமக்கு என்ன, நம்ம ஒன்லி கொரியர் டெலிவரி பாய்ஸ். யாருக்கிட்டையாவது காசு கொடுக்க சொல்லுவார், கொடுப்போம். அவன் வந்து வேலை செய்வான், நம்ம சூப்பர்வைசர் தான். நம்ம வேலை நமக்கு என்ன தெரியுமா? கொத்தனார் எவ்வளோ சிமெண்ட்டுக்கு எவ்வளோ மண்ணு கலப்பாருன்னு நமக்கு தெரியுமா? போய் கேட்டோம்னா அவர் டென்ஷன் வேறு ஆவார். அடுத்த ஒரு தடவை சொல்லுவார், ரெண்டாவது தடவை கேட்டோம்னா, சார் நீங்கள் போய் நில்லுங்களேன், நான் பண்ணிவிட்டு உங்களை நல்லா பண்ணித்தரேன் சார், நீங்கள் போங்க சார். அவருக்கே தெரியும் உங்களையும் எண்ணி ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கிறார். தம்பி நீ எதையும் யோசித்துறாத, யோசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். நான் நிற்க சொல்கிற இடத்துல நில்லு, உன் அக்கௌண்ட்டில் பணம் வரும், கொடுக்க சொல்கிறவங்ககிட்ட கொடுத்துரு, அவன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவான். நான் என்ன பண்ணணும், பார்த்துக்கிட்டு நில்லு. இல்லை நான் ஏதாவது நீ உள்ளே புந்து கெடுத்துறாது. அதான் ஆண்டவர் சொல்கிறார். பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் 5-3 அடுக்க சுற்றி கரெக்ட் பண்ணி வச்சுருப்பார். நமக்கு அப்படியே ஒரு பயம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ. ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. உன்னோட எதிர்காலம் அத்தனையும் கர்த்தர் கரத்தில் வரையப்பட்டிருக்கு. நம்ம கையில் வரையல, அவருக்கு தெரியும். நம்ம கையில் வரைஞ்சா இது தேஞ்சு போயிடும், நம்ம கையில் வரைஞ்சா கை ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சி போயிடும். அவர் அதனால தான் எங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறாரு, அவர் கையில் வச்சுருக்கிறாரு. அது ஒரு நாளும் தேயாது, ஒரு நாளும் ஒடியாது. அது பத்திரமாய் கர்த்தர் வரைஞ்சி வச்சுருக்கிறாரு. காட் உன்னை எதுக்கு வச்சுருக்கிறாரு? இந்த விசிபிள் வேர்ல்டில் அவர் நியமித்தவைகளை பார்ப்பதுக்கு வச்சுருக்கிறார். நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க. என்ன ஆகும், எப்படி ஆகும், அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, அவங்கள பாருங்கள். ப்ராக்டிக்கலாக பேசினா நீ ப்ராக்டிக்கலாகவே, நான் சொல்வேன் எனக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே இருக்கிறவன். எங்கள் ஆண்டவர் ப்ராக்டிக்கலை தாண்டி நடத்துவார். எங்களால் கடலுக்கு முன்னாடி நடக்க முடியாதுன்னா கடலை பிளந்து நடக்க வைப்பார், தேவைப்பட்டால் கடலுக்கு மேலேயும் நடக்க வைப்பார். அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி காடு. அவங்களுக்கு தான் ப்ராக்டிக்கல். எனக்கு சிலர் உட்காந்து நம்ம அவிசுவாசத்தை கூட உட்காந்து குறைச்சிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசிங்களேன். நான் சொல்லுவேன், உங்கள் அறிவுக்கு எனக்கு இல்லை, எனக்கு அறிவு ரொம்ப கம்மி. நான் பைபிள் பூர்வமாக யோசிச்சுட்டு போயிடுறேன். ஏன் இது எப்படி இருக்குது? வானத்திலேருந்து மண்ணா வரும். கேட்க என்னங்க இது, இப்படி வானத்திலேருந்து மண்ணா வருமா? கேட்டினா வராது. வரும்னு சொல்லுங்கள், வரும். மண்ணா வரும், இல்லை மளிகை சாமானோட ஒரு ஆள் வரும். எப்படியோ வரும். உன் பசியை அடக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு ஆளை அனுப்பி விடுவார். நீ பார்க்க வேண்டியது ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும். அவிசுவாசமாக பேசாதீங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. நல்லா இருக்கிற கணவனையோ நல்லா இருக்க மனைவியோ நீங்கள் கெடுத்துறாதீங்க. அவன் ஸ்பிரிச்சுவலாக ஓடிக்கிட்டு இருப்பான். சும்மா போகிற ஆளை கூப்பிட்டு, என்னங்க இப்படியே இருக்கீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா? அப்படின்னா அவன் கவலை இல்லாமல் இருந்திருக்கான். புரியுதா? அவரும் யோசிச்சுட்டு தான் இருப்பார் உள்ள, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. என்னன்னா இந்த நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ யோசித்தாலும் அதை பற்றி கவலையே வெளியே காட்ட மாட்டோம். நம்ம பாட்டுன்னு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்போமா, அவங்களுக்கு டீ குடிக்கிறது உருத்தம். இன்னும் இவனை சந்தோஷமாக டீ குடிக்கிறானே, நம்மளால் ஒரு டீ கூட குடிக்க முடியலையே, ஏன் இவன் டீ குடிக்கிறான்? ஏங்க உங்களுக்கு கவலையே இல்லையா? என்ன டீ குடிக்கிறீங்க? டீ குடிக்கிறதுல என்னையா இருக்குது? அவனே கவலையோடு தான் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். சில நேரத்தில் நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணும். நான் சொல்கிறேன், ஒரு கவலையும் நமக்கு தேவையே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சுமக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இது வரைக்கும் எனக்கு இந்த ஊழியத்துக்கு 19வது வருஷம். எப்படி இந்த ஊழியத்தை இது வரைக்கும் நடத்தி கொண்டு போகிறோன்னு எனக்கும் தெரியாது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது, எங்கேருந்து யார் வராங்க, எப்படி வருது ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், ஒரு குறை இல்லாமல் செய்கிறார். அதுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆஃபரிங்காக இருக்கட்டும், ஆட்களாக இருக்கட்டும், அல்லது ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாம் அதன் காலத்தில் நேர்த்தியாக நடக்கும். நம்ம வேலை என்ன தெரியுமா? போனா போ, வானா வா, இதை மட்டும் கரெக்டாக செய்யணும். போனால் ஏன் போகணுன்னு கேட்கக்கூடாது, வானா ஏன் வரணும்னு கேட்கக்கூடாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட அனனியாவை கூப்பிட்டு பவுலை அபிஷேகம் பண்ணு போ அப்படின்னா, இல்லை அவன் கொஞ்சம் மோசமானவனாச்சே, எனக்கு தெரியாத, ஆண்டவருக்கு தெரியாது அவன் மோசமானவனு. இவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, அவன் கொஞ்சம் மோசமான. ஆண்டவர் சார் நீ போ, எனக்கு தெரியும் பார். நம்ம ஆண்டவர் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவார். வி ஆர் இன் த இன்விசிபிள் வேர்ல்ட். முதல்ல தெரிஞ்சுக்கணும், வி ஆர் கோயிங் டு இன்விசிபிள் வேர்ல்ட். இருக்கிற விசிபிள் வேர்ல்ட்
ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ. ரெண்டாவது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த நீங்க பார்க்குறீங்க பாருங்க, இந்த விசிபிள் அத்தனையுமே உங்களை இன்விசிபிள் வேர்ல்டு கொண்டு போகிறதுக்காக தான் விசிபிள் வேர்ல்டில் வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த விசிபிள் வேர்ல்டில் உங்களுக்கு ஒன்று தெரியணும், நீங்கள் பார்க்குற அத்தனையுமே பெரிஷபிள், அத்தனையுமே அழியக்கூடியது, ஒன்று கூட நிரந்தரம் இல்லாததுன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற அத்தனையும் எதெல்லாம் உங்கள் கண்ணு பார்த்துருச்சோ அத்தனையும் அழிஞ்சிரும். உங்கள் கண்ணு பார்த்த எல்லாமே அழிஞ்சிரும். எதுக்காக இந்த அழியிற எக்ஸ்பைர்டு நம்ம சொல்கிறோம், எக்ஸ்பைரி டேட் இப்படிலாம் சொல்கிறோம்ல, ஒரு முடிவு உள்ளது இந்த அழியக்கூடியது. இந்த அழியக்கூட உலகத்தில் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு தெரியணும், இந்த அழியக்கூடிய உலகத்தில் நான் இருக்கிறேன் எதற்காக? அழியக்கூடாத உலகத்துக்கு போவதற்காக. ஏன்னா நான் காணாதவைகள் இருக்குல்ல, அதுதான் அழியாதது. இந்த பூமியில் என்கிட்ட இருக்கிற அத்தனையும் அழியும். அழியிற பொருள் மேலே உனக்கு என்ன வரக்கூடாது? ஆசை வரவே கூடாது. ஏன்? இது அத்தனைக்கும் ஒரு டேட் இருக்கு, அத்தனைக்கும் ஒரு டேட் இருக்கு. இப்போ எங்கிட்டையும் அழியாத பொருள்னு ஒன்று இருக்கு, இருக்கா இல்லையா? நம்மகிட்ட அழியாத பொருள் ஒன்று இருக்கு. என்னது? ஆத்துமா, ஆவி ஆத்துமா. இது மேலே மட்டும்தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுதான் அழியாத உலகத்துக்கு போகும், மற்ற அத்தனையும் அழியும். ஆனால் இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் எது மேலே இருக்குது? அழியறது மேலே தான் இருக்கு. தெரியும் அழியும்னு, இது அழியும் நல்லா தெரியும். ஆனாலும் ஆசை, அந்த விசிபிள் வேர்ல்டு இருக்குல்ல, அது உன்னை எது மேலே திருப்புது தெரியுமா? அழியிற உலகத்தின் பக்கம் திருப்புது. ஆனால் இன்விசிபிள் தாட் இருக்குல்ல, அது உங்களை எங்கே திருப்பும் தெரியுமா? அழியாத உலகத்துக்கு திருப்பும். இப்போ நான் எதுலேருந்து எங்கே போக போகிறேன்? விசிபிள்லேருந்து அழிவுக்கு நேராக போகிறேன்னா, இன்விசிபிள்லேருந்து அழியாத உலகத்துக்கு போக போகிறேன்னா. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை இன்னைக்கு ரொம்ப டவுனில் இருக்கு. காரணம், இந்த அழியறது மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அழியறது மேலே எனக்கு ஒரு வெறி இருக்கு. அழியறது எல்லாமே தேவை, யாரும் இல்லைன்னு சொல்ல. ட்ரெஸ்ஸு தேவை, இந்த உடம்பு தேவை, இதை பத்திரமா பார்த்துக்கணும். ட்ரெஸ்ஸு எனக்கு தேவை, சாப்பாடு தேவை, இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் தேவை. நான் பார்க்குறேன், எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என் மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இதுவும் அழியறது தான். அழியறதுனா என்ன? பிள்ளைங்க அழியறது இல்லை, உறவுகள் அழியும். ஒரு நாள் இந்த உறவுகள் எல்லாம் முடிஞ்சிட்டு பரலோகத்தில் வேறொரு உறவு தொடங்கும், எனக்கும் தேவனுக்குமான உறவு தொடங்கும். இந்த உலகத்தில் நீ எதெல்லாம் பார்க்குறியோ அத்தனையும் பெரிஷபிள், அத்தனையும் அழியும். ஆனால் உனக்கு எனக்கு என்ன தோணலை? இது அழியும்னு தோணவே மாட்டேங்குது. அது மேலே அப்படியே ஒரு வாஞ்ச வெறி. இது ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்படி ஆகிட்டே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்விசிபிள் வேர்ல்டையும் அழியாத உலகத்தையும் உங்களை பார்க்க விடவே மாட்டேங்குது, யோசிக்க விடவே மாட்டேங்குது. இந்த பூமியில் கர்த்தர் எதுக்கு வச்சார் தெரியுமா? இந்த பூமியில் பார்க்குற அத்தனையும் நீ வெறுக்கணும். ஏன்னா பிசாசை கொண்டு வச்சுட்டு ஆண்டவர் மேலே உட்காந்தார் சிங்காசனத்தில். அவனுக்கு ஒரு ஆசை வருது, நான் இங்கிருந்து எங்கே போகணும்? நான் பார்க்குற அந்த சிங்காசனம் அது எனக்கு வேணும், நான் பார்க்குற அந்த சிங்காசனம் வேணும், அங்கே போய் நான் உட்காரணும். இப்போ கர்த்தர் ஆதாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார். பிசாசு இயேசுக்கு என்ன சோதனை வச்சான்? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், அதன் மகிமை எல்லாவற்றையும் காட்டி விட்டு பார்க்க சொல்கிறான், எல்லாத்தையும் பாரு. இப்போ இது வேணுமா? கர்த்தரை ஆராதிக்கிறது வேணுமா? அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக. ஏன் அந்த வேர்டை இயேசு சொல்கிறாரு? எனக்கு இது வேணாம் தானே சொல்லணும். அவனுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாத்தையும் தரேன், என்னை மட்டும் ஆராதி. இயேசு சொல்கிறாரு, இங்கே இருக்குல்ல, இது எதையுமே பார்க்க மாட்டேன், வேற ஒன்று இருக்குது, நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். இதுதான் நம்ம தாட்டாக இருக்கணும். நம்ம இந்த பார்க்குறதுல எதெல்லாம் நீங்கள் வெறுக்க தொடங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அழியாத உலகத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். இது மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் மேலேயும் வரணும். வெறுப்புனா கோபம் இல்லை. நிறைய பேர் வெறுப்புனா கோபம் நினச்சிக்கிறான். வெறுப்பு அப்படி பார்த்த உடனே இன்னிலேருந்து உனக்கு எனக்கு வெறுப்பு, டோன்ட் லுக் அட் மீ, அது இல்லை. இது ஒரு காலத்தில் இது இல்லாமல் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இது இல்லாமல் முடியவே முடியாதுங்க, எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க, எனக்கு தலைவலி வந்துடும்.
அந்த நாளே எனக்கு டென்ஷனாக இருக்கும். அன்னைக்கு பார்க்குறவங்களெல்லாம் நான் திட்டுவேன். இவ்வளோத்துக்கும் எது காரணம்? ஒரு கப் காஃபி காரணம். வேணுங்கிற ஆசை வேற, அது இல்லாட்டி என்னால் முடியாதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் மிஸ்டேக். அதனால் எவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறீங்க. உங்களுடைய குவாலிட்டியே கெட்டு போகுது. உங்களை பற்றின ஒரு இமேஜ் வெளியே தப்பாக விழுது. அவங்க ஒரு மாதிரி அரகண்டுங்க. ஒரு விஷயம் கிடைக்காட்டி அவ்வளோதான். காஃபி கிடைச்சா காஃபி, கிடைக்காட்டி டீ, ரெண்டுமே இல்லையா, விட்டு போயிட்டே இருக்கணும். நான் காஃபி தான் குடிப்பேன். அப்புறம் இல்லைன்னா அந்த இடம் எப்படி ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். காஃபி இப்போ வரும் பாருங்கம்மா, வரும். அந்த இடத்துக்கு காஃபி வரும். அந்த ஊரே பயப்படும், அந்த ஏரியாவே பயப்படும், அந்த வீடே பயப்படும். ஐயோ, அவர் காலையில் வீட்டுக்காரர் காஃபி கொடுக்காட்டி வீடே 2 ஆக்கிடுவார். நான் சொல்கிறதெல்லாம் சிம்பிள், இதை விட பெரிய லெவல்லாம் இருக்குது. அப்படியே அவனுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சு, இதெல்லாம் என்ன அற்பம்? இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம்.